வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். பெருங்காயம் வைக்கலாம், கருவேப்பிலை வைக்கலாம். வச்சு நல்லா வறுத்து செவுக்க வறுத்துட்டு நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக மிக்சியில் ஆக்கிடுறோம். இந்த புளிப்பு அந்த சாதத்தோடு சேரும்போது சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு வாசனை வந்து அந்த மாதிரி நல்லா வதக்கும் போது சூப்பரான வாசனை வரும்.
முக்கால் பாகம் இந்த வெங்காயம் வருது. இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பழம், மூணு தக்காளி பழம், நல்லா வெந்து வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. இந்த பூண்டு பொடி சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றணும், கடுகு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், 2 முழு பூண்டு மிக்சியில் ஊற்றி அந்த மிக்சியில் போட்ட பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம். 3 தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டோம். அந்த அரைச்ச தக்காளி பழத்தை போட்டு நல்லா ஒரு மாதிரி தொக்கு மாதிரி பண்ணிட்டோம். இப்போது இதில் உப்பு போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கோன்னா, சாதத்தில் உப்பு போட்டு வச்சு அதை கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குவோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போது இந்த இட்லி மிளகாய் பொடி, காரத்து நம்ம நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குவோங்க. இப்போது ரைஸை கொட்டிடுங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாப்பிடும்போது காரமாக புளிப்பாக நாக்கு ருசியாக இருக்கும். இது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம இந்த கருவேப்பிலை சாதம் செஞ்சுருக்கோம், புளி சாதம் செஞ்சுருக்கோம், தேங்காய் சாதம் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி புதினா சாதம். புதினா சாதம்னு சொல்லும்போது புதினா ஒரு கட்டு, ஒரு கை உளுத்தம் பருப்பு, அது காஞ்ச மிளகாய், கொஞ்சம் துவரம் பருப்பு, மிளகு, சீரகம், 4 வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறோம். அந்த பொடியை போட்டுட்டு சாதம், இந்த புதினா இந்த சாதம் வடித்த சாதத்தை அந்த புதினா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். சூப்பரான புதினா சாதம் மத்தியானத்தில் சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி பொடி வாசனையோட, பூண்டு வாசனையோட, இந்த வெங்காயத்தோட சூப்பராக இருக்குது. மத்தியானம் ஊற வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டு பொடி சாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கூட தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா நீங்கள் வத்தல் அப்பளம் வச்சுக்கலாம். எனி ஃப்ரை, உருளைக்கிழங்குலேருந்து கத்திரிக்காயிலேருந்து வாழைக்காயிலேருந்து கருணைக்கிழங்குலேருந்து இந்த ஃப்ரையோடு சூப்பராக இருக்கும். நம்ம ஐட்டம் சொன்னால் மீன் ஃப்ரை சூப்பராக இருக்கும். அது மாதிரி சிக்கன் ஃப்ரை நல்லாயிருக்கும், மட்டன் ஃப்ரை நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இந்த பூண்டு பொடி சாதத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மாம்பழம் சீசன் இப்போ நடந்துகிட்ருக்கு, நிறைய மாம்பழம் கிடச்சிட்ருக்கு. அதுவும் பங்கனப்பள்ளி நிறைய கிடைக்குது. ஸோ இந்த மாம்பழ சீசனில் நம்ம ஏதாவது ஒரு டிஷ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அது வயத்தில் மாம்பழத்தை வச்சு ஒரு மாம்பழ கஸ்டர்டு செய்யலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாம்பழ கஸ்டர்டு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மாம்பழம் 3 நம்பர், கஸ்டர்ட் பவுடர் 50 கிராம், சர்க்கரை 2 கை, பால் 1/2 லிட்டர். இப்போது இந்த மாம்பழ கஸ்டர்ட் செய்து எப்படி பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில்
கரைச்சிக்கோங்க இதை. ஸோ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ மீதி பாலை ஊற்றிடுறோம். மாம்பழம் மிக்ஸி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். மாம்பழத்துலேயே சர்க்கரை நிறையா இருக்கும், அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா குக் பண்ணணும். இந்த சர்க்கரையும் நல்லா கரையணும். மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போது இந்த மாம்பழ ஜூஸை இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஜூஸில் அதாவது இந்த பால் நல்லா மாம்பழமும் கரைஞ்சிடணும். மிக்ஸியில் ஓட்டும்போது நல்லா பல்பியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி லம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக்னஸ் வர பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. சர்க்கரையை பார்த்துக்கோங்க, சர்க்கரை போதுமானு. சப்போஸ் உங்களுக்கு மாம்பழ எசன்ஸ் வேணும்னா மாம்பழ எசன்ஸ் நீங்கள் ஊற்றிக்கலாம், அப்படின்னா தேவையில்லை. இந்த திக்னஸ் வரணும். ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மாம்பழத்தை போட்டுடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற்றி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டைட்னஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது சூப்பரான ஒரு மாம்பழ கஸ்டர்ட். திரும்பி சொல்லலாம். முதல்ல கஸ்டர்ட் பவுடர் பாலில் வந்து கரைச்சிக்கிறோம். பாலை ஊற்றிடுறோம். மாம்பழம் ஜூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாம்பழ ஜூஸ் மிக்ஸ் பண்ணிடுறோம். திக்னஸ் வர வரலும் அந்த கஸ்டர்ட் நல்லா காசுறோம். இந்த திக்னஸ் வரணும். காசின பிறகு பொடியாக நறுக்கி வச்சுக்கிற அந்த மாம்பழத்தையும் இதில் போட்டுருவோம். போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இந்த மாம்பழ கஸ்டர்ட் பார்க்கறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு நீங்கள் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலாம், மிக்ஸ் ஃப்ரூட் கஸ்டர்டும் பண்ணலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் மெயினாக வந்து பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. ஸோ அதனால் இந்த திக்னஸ் வருது. இந்த பாலோடு மிக்ஸ் ஆகும்போது இந்த கலர் உங்களுக்கு கிடைக்குது. அந்த கலரோட கஸ்டர்ட் பவுடருடைய கலர் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாம்பழ கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாத்திரத்தில் ஊற்றி செட் பண்ண வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவை சுவை நிகழ்ச்சிக்கு. மாம்பழ கஸ்டர்ட் பார்த்துட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், பாலில் அந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சிட்டு
ஒரு 2 மாம்பழம் மேலே வச்சுக்கோங்க. இந்த பூண்டு பொடி சாதத்தை ஒரு காப்பாற்றுறோம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கிட்டோம், வெங்காயத்தை வதக்கணும், அந்த பூண்டு மிக்சியில் போட்ட பூண்டு வதக்கிட்டோம், தக்காளி பழத்தை வதக்கிட்டோம், உப்பு போட்டோம், இட்லி மிளகா நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் மற்றும் பயனுள்ள சமையல் குறிப்புகளை நீங்களும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சுவையோ சுவை, ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 32. இமெயில் suvayosuvai500@gmail.com.